Welcome back to our channel techtechtamil. இன்னைக்கு நம்ம இந்த Realme X3 ஃபோனை அன்பாக்சிங் பண்ண போறோம். ஓகேவா? இந்த ஃபோனை அன்பாக்சிங் பண்ணி இதுல உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிவ்யூ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல நம்மள ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் ரியல்மி வந்து இந்த ஃபோன்லேயும் ஃபுல்லாக மஞ்சள் கலர் போட்டி தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன்ஸும் போட்டிருக்கு. அந்த மாதிரி X3 இங்கே ரியல்மின் பிராண்டிங் போட்டிருக்காங்க. இந்த சைடு ரியல்மி X3 இங்கே ரியல்மியோட லோகோ இருக்குது. கீழே வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமராவை பற்றி, டிஸ்பிளே சைஸ் எல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு ரியல்மி சைடு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 855+ன்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெஃப்ரெஷ் ரேட்டு, செல்ஃபி கேமரா, பின்னாடி உள்ள கேமரா, ஷேர் வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இப்போ பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது தூக்கி இங்கே வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இது உள்ள ஒரு டிபியூ கேஸ் இருக்குது. பரவாயில்ல, கேஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி யூசர் கைடு, யூசர் மெனுலாம் இருக்குது. இதெல்லாம் யார் படிக்க போகிறா? எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஓகே, இப்போ ஃபோனை வெளியில் ஃபோனை வந்து ஆல்ரெடி நம்ம பூட் பண்ணியே வச்சாச்சு. இது வந்து ஒரு கிரேஷியல் ப்ளூ கலரில் இருக்குது. கலர் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்கேயும் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு வந்து கிளாஸ் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்பிளேலையும் சரி, பேக்லேயும் சரி கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனை நம்ம கேமரா லென்ஸுக்கும் கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ நம்ம எதுக்கோ ஃபஸ்ட்டு ஒரு சேஃப்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு கேஸை போட்டுட்டு பாக்ஸ் உள்ள வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபோனை இங்கே ஓரமாக வச்சுட்டு பாக்ஸ் உள்ள வந்து சார்ஜர் 30 வாட் டார்க் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நீங்கள் இதே மாதிரி சார்ஜரை எந்த பிராண்டில் பார்ப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா USB டைப் சி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறமா சிம் இஜெக்டர் டூல் கொடுத்துருக்குறாங்க. சரி, அவ்வளோதான் பாக்ஸில் இருக்குது. சரி, இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு நம்ம டேரெக்டாக ஃபோன் ரிவ்யூக்கு வந்துடுவோம். ஃபோனோட பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாட்டமில் வந்து சிம் ஸ்லாட்டு, அதுக்கப்புறமா டியூல் சிம் ஸ்லாட்டு, அதுக்கப்புறமா ப்ரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி கேபிள் அண்டு மோனோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்துருக்கு. ஓகேவா? சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இந்த மொபைலில். நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. நான் அதை பற்றி அப்புறம் பேசுவோம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக் கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டியூல் சிம் ஸ்லாட்டு. ஓகேவா? இங்கே வந்து 2 சிம் மட்டும் தான் போட முடியும். மெமரி கார்டு போட்டு நம்மளால் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஆப்ஷன் இந்த ஃபோனில் கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்பிளேக்கு வந்துடுவோம். டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சில் நம்மளுக்கு வந்து IPS LCD பேனலோட ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 20:9. ஓகேவா? இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல வந்து டியூல் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம். ஓகேவா? HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஃபோனில் இருக்குது. அது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கலி வச்சுக்கலாம், நம்ம மேனுவலாக மாற்றி வச்சுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இப்போ ஃபோனோட அடுத்து வந்து நம்ம ஃபோனோட ப்ராசஸர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மொபைலில் வந்து போன வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் சிப்பான ஸ்னாப்ட்ராகனோட 855+ கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த ப்ராசஸரை வந்து 7 நானோமீட்டரில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கேமிங்னு பார்க்கும்போது எந்த விதத்துலேயும் நம்மளுக்கு லேகிங் இஷ்யூ எங்கேயுமே இல்லை, நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டே டு டே யூசேஜுக்கு சொல்லவே தேவையில்லை, நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த மொபைலில் வந்து ரியல்மி யூஐயில் வந்து Android 10 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. லெவலோட அப்டேட்டு சீக்கிரமாகவே வரும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வரும்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா?
ஓகே, இப்போ நம்ம கால் குவாலிட்டின்னு பார்க்கும்போது எங்கேயும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. கால் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. அது வந்து இப்போ கால் குவாலிட்டிலலாம் எந்த கம்பெனி இப்போ குறை வைக்கிறது இல்லை. எல்லா மொபைல்லையும் கால் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. எதுக்கும் நான் உங்களுக்கு கிளாரிட்டிக்காக சொல்கிறேன். அதே மாதிரி பேட்டரின்னு பார்க்கும்போது இந்த மொபைலில் வந்து 4700 mAh உள்ள பேட்டரி இருக்குது. ஓகேவா, இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 30 வாட் டார்க் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணும்போது மேக்ஸிமம் 1.5 மணி நேரம், அதாச்சும் 1.5 மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு 100% சார்ஜ் ஆகிடும். அதே மாதிரி 0 to 50 வரதுக்கு நம்ம 30 நிமிஷத்துலேயே 0 to 50 வந்துடுது. அதனால பேட்டரியும் நல்லா கொடுத்துருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜரும் இப்போ பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணு. மறுபடியும் ஃபேஸ் ஐடி ஃபோனை பாருங்க. மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து கேமராக்கு வருவோம். கேமரான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம ரியல்மி 6ல் பார்த்த டிசைன் மாதிரி இப்படி வரிசையாக கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா. இந்த ப்ரைமரி கேமரா வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. அந்த சாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் நம்ம கேமரா பற்றி பேசி முடிச்சோன்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அடுத்த சென்சார் பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சலில் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம 20x வரையும் நம்ம ஜூம் பண்ணி அதுக்கு நம்ம ஃபோட்டோவோ வீடியோவோ நம்ம எது வேணாலும் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறமா 8 மெகா பிக்சலுக்கு வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 மெகா பிக்சலுக்கு வந்து டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்படியே கேமரா அந்த செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா பொறுத்த வரையும் அங்கே வந்து டியூரல் பஞ்சுவல் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் ஒரே டிஸ்பிளேல 2 கேமரா கொடுத்தது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு கேமரா வந்து 16 மெகா பிக்சல் வந்து பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இது மூலமாக நம்ம வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து இந்த ரியல்மி X3 மொபைலோட செல்ஃபி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா, 1080pயில் வந்து நம்ம 30 fps வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து ரியல்மி X3யோட பேக் கேமராவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த வீடியோ வந்து 4K 60 fpsல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து வீடியோ, அதாச்சும் இந்த கேமரா யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுக்கும்போது பேக் கேமராவில் வந்து 4K 60 fpsல வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியும். அதே செல்ஃபியில் வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்கல. ஏன்னா செல்ஃபியில் எடுக்கணும்னா 720p 30 fpsல மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் பேக்கில் வந்து 4K 60 fps கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். சரி, நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெயின் பிரைமரி கேமராவில் வந்து 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது வந்து சாம்சங்கோட சென்சார். ஓகேவா, GW1 அப்படிங்கிற சென்சார் வந்து சாம்சங்லேருந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த சென்சார் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சாம்சங்கோட நிறைய மொபைல் இது இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கையில் இருக்கிற வேரியண்ட் வந்து 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள வேரியண்ட் இது. ஓகேவா, இதில் வந்து LPDDR4X வந்து ரேமும் அதே மாதிரி UFS 3.0 ஸ்டோரேஜும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த வேரியண்ட் இப்போ நாங்கள் கையில் இருக்கிற வேரியண்ட்டோட இப்போ இருக்கிற ப்ரைஸ் இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன்ல, இப்போ நான் மொபைலை வாங்கி ஷூட் பண்ணிட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்து 28,000 இருக்குது. மேபி ஃபியூச்சரில் ஃபாலோ ஆகலாம், இல்லை சம்டைம் இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. இப்போ உள்ள இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனை பற்றி ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். இந்த மொபைல் பேக்கில் வந்து அதிகமாகவே ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப பிக்கப் ஆகுது.
அதனால் யூஸ் பண்ணுறப்ப கேஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஓகேவா. ஏன்னா கலரும் நல்லா இருக்குது, அதிகமாக ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது ஓகேவா. அதே மாதிரி இந்த மொபைல் வந்து ரிவ்யூ யூனிட் கிடையாது ஓகேவா. நாங்கள் வந்து கை காசு போட்டு வாங்கின ஃபோன் இது, அதனால தான் இந்த வீடியோ வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரிவ்யூ யூனிட்டாக தான் இந்த வீடியோ முன்னாடியே வந்திருக்கோம். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக பார்க்குறது காரணம் என்னன்னா இது வந்து ரிவ்யூ யூனிட் கிடையாது, நாங்கள் கை காசு போட்டு வாங்குறது ஓகேவா. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. அப்படியே நம்ம vlog சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி இந்த மொபைல் யாராச்சும் வாங்கணும், அதாச்சும் எனக்கு ஒரு ப்ராசஸர், இந்த மொபைலுக்கு வந்து ஹைலைட்டே ப்ராசஸர் தான். இந்த மாதிரி நல்ல ஹை பர்ஃபார்மன்ஸ் கேமிங்க்கு வந்து ஒரு மொபைல் வாங்கணும், அதாச்சும் 30,000 கீழே நல்லா கேமிங்காகவே ஒரு மொபைல் வாங்கணும், கேமராவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் ஓகேவா. அந்த மாதிரி யாராச்சும் மொபைல் வாங்குற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.